வணக்கம். இந்த வரலாற்று அலசலுக்கு உங்கள அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு மாபெரும் வரலாற்று மர்மத்தை, கிட்டத்தட்ட ஒரு காவியம்னு கூட சொல்லலாம், அது பத்தி தான் பேச போறோம். மத்திய தரைக்கடலோரம் இருக்கிற கலிலேயாவில ஆரம்பிச்சு உலகத்தோட மறுபக்கத்துல இருக்கிற நம்ம இந்தியா வரைக்கும் சந்தேகப்படும் தோமா அப்படின்னு அறியப்பட்ட புனித தோமா செஞ்ச அந்த ஆச்சரியமான பயணத்தை தான் நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். கிபி முதல் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு சாதாரண மீனவர், அதுவும் கலிலேயாவைச் சேர்ந்தவர், எப்படி பல்லாயிரம் கிலோமீட்டர் தாண்டி வந்து இன்னைக்கு நம்ம இந்தியாவோட ஒரு பெரு நகரத்துக்கே பாதுகாவலராக, அதாவது பேட்ரன் செயின்ட்டா மாறினார்? அந்த காலத்துல இருந்த எத்தனையோ தடைகளை தாண்டி அவர் எப்படி இந்தியால இப்படி ஒரு அழியாத முத்திரையே பதிச்சார்? வாங்க, இதையெல்லாம் பத்தி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பகுதி 1. கலீலேய மிஷனரி. வரலாற்றுல இவரை சந்தேகப்படும் தோமான்னு கூப்பிட்டாலும் உண்மையிலே இவருக்குள்ள இருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைதான் இவரை ஒரு பயமே இல்லாத மிஷனரியா மாத்துச்சு. கிபி முதல் நூற்றாண்டுல நற்செய்திய பரப்புறதுக்காக தன்னோட சொந்த ஊரான கலிலேயாவை விட்டுட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிற இந்தியாவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பயணத்தை அவர் தொடங்குறாரு. எந்த வசதியும் இல்லாத அந்த காலத்துல இந்த பயணம் எவ்வளவு கடினமானதா இருந்திருக்கோன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. பகுதி 2. கேரள பிராமணர் பற்றிய செவிவழி கதை. தோமகன் பாட்டு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அற்புதமான உள்ளூர் கதை ஒன்று இருக்கு. இது ஒரு சிறுவர் கதை புத்தகம் மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. முதல்ல புனித தோமா கேரளாவில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு வந்து தங்குறதுக்கு இடம் கேட்கிறாரு. அங்க இருக்கிற ஒரு பிராமண குடும்பம் இவரோட விசித்திரமான உடைகளையும் தோற்றத்தையும் பார்த்துட்டு ரொம்ப தயக்கத்தோட இவர் உள்ள அனுமதிக்கிறாங்க. அப்புறம் அவங்க தங்களோட தினசரி பூஜைகளைய செய்யும்போது தோமா அவங்கள கவனிச்சபடியே அமைதியா ஏசுகிட்ட ஜெபிக்கிறாரு. அப்போ திடீர்னு ஒரு அற்புதம் நடக்குதுங்க. அவங்க வழிபட்ட அந்த சிலை எதிர்பாராத விதமா வெடிச்சு அதிலிருந்து ரொம்ப பிரகாசமான ஒரு ஒளி வீசுது. இத பார்த்து அப்படியே ஷாக்கான அந்த குடும்பம் தோமா கிட்ட விளக்கம் கேட்க அவரும் நற்செய்திய பகிர்ந்துக்கிறாரு. அப்படியே அந்த பிராமண குடும்பம் கேரளாவோட முதல் கிறிஸ்தவர்களா மாறுறாங்க. ரொம்ப நாடகத்தனமா இருக்கிற இந்த கதை இன்னைக்கும் கேரளாவில மக்களால் ஆச்சரியமா பேசப்படுது. பகுதி 3. வரலாற்றுச் சான்றுகள் மற்றும் அகழ்வாராய்ச்சி. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒளிரும் சிலைகள், அற்புதங்கள்னு மாயாஜாலம் நிறைந்த தோமாகன் பாட்டு கதைகள் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ரொம்பவே ஸ்ட்ராங்கான வரலாற்று உண்மைகள் இருக்கு. கிபி முதல் நூற்றாண்டிலேயே மத்திய தரைக்கடல் பகுதிக்கும் இந்தியாவுக்கும் இடையில ரொம்ப சுறுசுறுப்பான வர்த்தக வழிகள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட மேற்கு கடற்கரையில ஏற்கனவே யூத வியாபாரிகளோட குடியேற்றங்களும் இருந்திருக்கு. இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது தோமாவோட பயணம் வெறும் கற்பனை இல்ல, அந்த பண்டைய வர்த்தக வழிகள் மூலமா அவர் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தர்க்க ரீதியா நமக்கு புரியுது. இதுக்கு மிகச்சிறந்த ஆதாரம் கேரளாவுல இருக்கிற பட்டணம் அப்படிங்கிற இடத்துல நடந்த அகழ்வாராய்ச்சி தாங்க. அங்க கிடைச்ச முடிவுகள் நிஜமாவே நம்ப முடியாத உண்மைகளை வெளிப்படுத்துது. சரியா கிபி முதல் நூற்றாண்டை சேர்ந்த தொல்பொருட்கள் அங்க கிடைச்சிருக்கு. அதுல கிறிஸ்தவ சின்னங்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்ட துண்டுகளும் ஆரம்பகால மத்திய கிழக்கு கிறிஸ்தவர்கள் பேசின சிரியக் மொழியிலான கல்வெட்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. செவிவழி கதைகள் சொல்ற காலகட்டமும் பூமிக்கு அடியில இருந்து கிடைச்ச இந்த சான்றுகளும் எவ்வளோ கச்சிதமா பொருந்தி போகுதுன்னு பாருங்களேன். சான்ஸே இல்லல்ல. பகுதி 4. ஆரம்பகால பதிவுகள் மற்றும் பழமையான நூல்கள். இந்த கால வரிசைய கொஞ்சம் கவனிங்க. கிபி முதல் நூற்றாண்டுல தான் புனித தோமா இந்தியாவுக்கு நேர்ல வந்து பயணம் செஞ்சிருக்கார். அதுக்கப்புறம் 3ஆம் நூற்றாண்டுல இவரோட பயணங்களையும் அற்புதங்களையும் பதிவு செஞ்ச தி ஆக்ட்ஸ் ஆஃப் தாமஸ் அப்படிங்கிற நூல் எழுதப்படுது. அதுக்கப்புறம் 4ஆம் நூற்றாண்டுல வந்த யுசேபியஸ் அப்படிங்கிற வரலாற்று ஆசிரியர் தோமா இந்தியாவுக்கு பயணம் செஞ்ச பாரம்பரியத்தை தெளிவா ஆவணப்படுத்துறார். ஆரிஜின், கிளெமெண்ட் மாதிரி ஆரம்பகால திருச்சபை தந்தையர்கள் பலரும் இத பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்த வரலாற்று பதிவுகள் அவர் கட்டாயம் இந்தியா வந்திருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக வலுவான ஆதாரத்தை உருவாக்குது. இதுல ஒரு விஷயத்த நாம கவனிக்கணும். தி ஆக்ட்ஸ் ஆஃப் தாமஸ் நூல்ல கொஞ்சம் மாயாஜாலங்களும் செவிவழி கதைகளும் இருக்கத்தான் செய்யுது. அது நற்செய்தி நூல்கள் அளவுக்கு துல்லியமான வரலாற்று ஆவணம் இல்லேனாலும் புனித தோமாம இந்தியாவில கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் மத்தியில எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வேரூன்றி இருந்தது அப்படிங்கறத இது அப்பட்டமா காட்டுது. அந்த வகையில இது மறுக்க முடியாத ஒரு பதிவுதாங்க. பகுதி 5. தியாக மரணம் மற்றும் நவீன கால மரபு. தோமாவோட வரலாறு என்னவோ பழசாதா இருக்கலாம், ஆனா அது செத்துப்போன வரலாறு கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் இந்தியால இருக்கிற மாபெரும் திருச்சபைகள் இந்த மரபை கொண்டாடிட்டு வராங்க. உதாரணத்துக்கு சீரோ மலபார் கத்தோலிக்க திருச்சபை அவரைத்தான் கேரள கிறிஸ்தவத்தின் நிறுவனராவே கருதுது. அதே போல சீரோமலங்கரா மற்றும் மலங்கரா ஆர்த்தடாக்ஸ் சிரியன் திருச்சபைகளும் தங்களோட ஆணிவேர் அந்த கலிலேய பயணியான புனித தோமாதான் அப்படின்னு ரொம்ப உறுதியா நம்புறாங்க. இன்னைக்கு பல மில்லியன் மக்கள் இந்த வரலாற்றை தங்களோட வாழ்வின் ஒரு பகுதியாகவே பாக்குறாங்க.
அவருடைய இந்த நெடிய பிரம்மாண்டமான பயணம் கடைசியா ஒரு தியாக மரணத்தோடு தான் முடிவடையுது. புனித தோமாவோட கல்லறை இன்னைக்கு சென்னையில இருக்கிற சாந்தோம் பசிலிகாவுல அமைந்திருக்கு. இன்னைக்கு அவர் சென்னையின் பாதுகாவலராகவே போற்றப்படுறார். இந்த இடம் இந்தியாவோட மிக முக்கிய புனித யாத்திரை தலங்கள்ல ஒன்றா கம்பீரமா உயர்ந்து நிக்குது. அந்த முதல் நூற்றாண்டு பயணத்தோட நம்மால தொட்டு உணரக்கூடிய ஒரு நிஜமான அடையாளம்னா அது இதுதாங்க. இப்போ இறுதியா நாம சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வியோட இதை நிறைவு செய்யலாம். இன்னைக்கு இந்தியாவுல இருக்கிற பல மில்லியன் மக்களோட இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு என்ன சொல்லுது? பழங்கால வணிக பாதைகள் வழியா வெறும் மசாலா பொருட்களும் பட்டும் மட்டும்தானே வந்துச்சு? கண்டிப்பா இல்ல. உலகத்தையே மாத்துற சக்தி கொண்ட மனித நம்பிக்கைகளும் புதிய சிந்தனைகளும் தான் அந்த வழியா பயணம் செஞ்சிருக்கு அப்படிங்கறத இது நிரூபிக்குது இல்லையா? ஆயிரம் வருஷங்களை கடந்தும் ஒரு மனிதரோட பயணம் எப்படி எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த விந்தைதான் வரலாற்றோட உண்மையான அழகு.